டிவிக்கு எல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸா சொன்னவங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்ட் 2. நிறைய பேரை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேடி பார்த்தா சிக்கனவல்ல எக்கச்சக்கமான ஆட்கள் அண்ட் பெரிய ஆட்கள் வேற. எல்லாரையும் வச்சு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஜூலி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். போய் மடக்கு ஊதியில ஊதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. புரிஞ்சதா அண்ணே, திமுக ஒரு மாபெரும் இயக்கம். அவங்களோட கட்டமைப்பு அண்ட் கொள்கைகள் எல்லாமே பெருசு. கேட்டுக்க. டிஎம்கே காப்பாத்தெல்லாம் யாரும் வர வேண்டானே. ஒன்ன மாதிரி ஸ்டார்டமையும் இந்த வல்கர் வாரியர்ஸையும் மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் நிக்கிறல்லன்னு ஒன்னு எதிர்த்து நிக்கிறதுக்கெல்லாம் என்ன மாதிரியான சாமானிய பெண் போதுங்கிறது தானே பாயிண்ட். தெரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் நீ கஷ்டப்பட்டு பாத யாத்திரை வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எல்லாம் போனாலும் திருச்சி கிழக்குல இனிகோ அண்ணனையும் சரி, இல்லன்னா ஆர்டி சேகரனா பெரம்பூர்ல நிக்கிறாருல அவரையும் சரி, ஒன்னால தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு களத்துல சந்திப்போம். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த ஜாதகக்கார எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? இப்ப ஜூலி அக்கா அப்படியே பல்ட்டி அடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணே நாங்க ஆளுங்கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருந்தது தானே அதிகம். திமுக எதிர்கட்சியா ரொம்பவே டேஞ்சரஸான பர்சன் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஏன் அடுத்ததை நம்ம யார பார்க்க போறோம்னா சத்யராஜ் அவர்கள். உங்களோட அடுத்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் விஜய். அடிச்சு தூள் பண்ணிடும். ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. வணக்கம். யாரா நீ? திரு விஜய் அவர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இவரை தெரியல. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா நம்ம யார பார்க்க போறோம்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஒரு சினிமால நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் முதல்வர் கூட ஆகலாம். அரசியல்ல அப்படியே முதல்வர் ஆகிடுவியா நீ? இன்னைக்கு உன்னோட டிரைவர் பையனை எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்ற. அவன்லாம் ஃபர்ஸ்ட் யாரு? முந்தானத்து வர அவனுக்கே தெரியாத அவனுக்கு சீட்டு கிடைக்கும். உடனே அவனுக்கு துண்டை போட்டா அவன் எம்எல்ஏ ஆக்கிடுவானா? ஆனா இப்போ வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொரோனாவே என் தம்பி சபரிதான். அடுத்து நம்ம யார பார்க்க போறோம்னா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த சாட்டை அவர்கள். 234 தொகுதிகளையும் தளபதி விஜயோட டிவிக்கே தோற்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கணக்கும் இல்ல. திருச்சி கிழக்குலயும் தோக்குறாரு, பெரம்பூர்லயும் தோக்குறாரு. இதை மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. அன்றே கணித்தார் சாட்டைன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை மட்டும் தனியா கட் பண்ணி போடுங்க. அன்னைக்கு இந்த வீடியோ வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. அப்படிலாம் சொன்னவரு இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியுமா? கால்ல வந்து விழுங்கடா. அந்த ஆள் என்ன சொன்ன? மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே என்ன சொல்லி அவனு அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட ரோஸ்ட் பிரதர்ஸ். டிவிக்கே கண்டிப்பா தோக்கதான் போகுது. அந்த தோத்த நியூஸை மட்டும் அந்த அக்கா கேட்டாங்கன்னா அந்த அக்காவோட நிலைமையை நினைச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவோட வீடியோவை போட்டு காட்டுறாரு. அந்த ஒரு அக்காவும் ரொம்பவே ஃபயரா பேசுறாங்க. டிவிக்கே வாழ்க, நாளை நமதே, எம்மதமும் சம்மதமே, எங்கள் விஜய்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் 4ஆம் தேதி செதஞ்சிருச்சுன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். திரும்பி என்னைய பாருடா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 234 தொகுதி தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் 300 தொகுதி கிட்ட ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இந்த அக்காட்ட இருக்கு. அப்படியே போற போக்குல என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரியான மென்டல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இவங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க, இல்லன்னா இவங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ணிப்பாங்கன்னு பேசியிருக்காரு. அதே ஆளுதான் இப்ப என்ன பேசியிருக்காருன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா காத்து ரொம்பவே பலமா தமிழக வெற்றி கழகம் சைடு வந்து அடிச்சிருக்கு. ஏன்னா பொதுவா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம சொன்னதே விஜய ஜெயிப்பாரான்னு தெரியல, பட் க்ளோஸ் டு 100க்கு மேல இது உண்மையாவே ஒரு பெரிய பிக் மார்க் தான். ஒத்துக்கறீங்கயா? அடுத்ததான் நம்ம யார பார்க்க போறோம்னா சரத்குமார் அவர்கள். ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது என்ன கட்சிப்பா, தாவேக்கா மூவாக்கியான்னு சொல்லிட்டு நிறைய கட்சி வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, டிவிக்கேன்னு சொன்னா மட்டும் தான் தெரியும், முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசியிருக்காரு. இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஆக்டரை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்தை வச்சு இது ஏதோ பெரிய கட்சி போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சும்மா காட்டுறீங்க, அப்படி எதுவும் இல்லைன்னு லைக் சொல்லியிருக்காரு. ஏன்பா எனக்கு விஜயை பத்தி பேசவே பிடிக்கலப்பா. 1996ல இதை விட இளைஞர்கள் படம் எனக்கு அதிகமா வந்திருக்கு. இதெல்லாம் ஓட்டா மாறாதுப்பா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்ததான் நம்ம யார பார்க்க போறோம்னா கருணாஸ் அவர்கள். இது ப்ரூடா? நானே இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு 2 தொகுதி? ஒருவேளை இங்க போனா அங்க கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? ரெண்டுமே போயிடும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. அடுத்ததா லாஸ்டா நம்ம யார பார்க்க போறோம்னா வைஷ்ணவி அவர்கள். நோ வேர்ட்ஸ்.
crying is only coming. விஜயை பொறுத்தவரை அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச நடிகர்கள்ல ஒருத்தர் தான். பட் அவர் அரசியல்ல வராம இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சினிமால வெற்றியை மட்டுமே பார்த்தவர் அரசியல்ல தோல்வியை பார்க்கும்போது அவர் ஏத்துப்பாரான்னு தெரியல. கண்டிப்பா நிச்சயமா தோல்வியை தான் பாப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.